சௌந்தர்யலகரே 88வது ஸ்லோகம். அம்மிக்கல்லின் மேல் அலர்ந்த அரவிந்தம். பதம் தே கீர்த்தீனாம் பிரபதமதம் பிரபதமபதம் தேவி விபதாம் கதம் நீதம் சத்பிஹி கடினகமடீ கர்ப்பரதுலாம் கதம் பாபாஹூப்யாம் உபயமனகாலே புரபித யதாதாயன்யஸ்தம் சுஷதி தயமானேன மனசா. அடியவரை காப்பதில் முதன்மையானதும் என்னும் புகழுக்கு இருப்பிடமாகவும் எவ்வகை துன்பங்களுக்கும் இடமளிக்காததாகவும் உள்ள தேவியின் திருவடிகளில் முன்பகுதி, அதாவது மேல் பகுதி, சாதுக்களான கவிஞர்களால் கடினமான ஆமையோட்டின் ஓமை மிக்க கூறப்பட்டுள்ளது. மென்மையான அவற்றை கடினமான பொருளோடு எப்படித்தான் ஓமிக்க மனம் வந்தது? மேலும் திருமணத்தின் போது மிக கருணை கொண்ட மனத்தினனான பரமனே தன் கைகளால் தேவியின் தாமரை திருவுருகளை எடுத்து கடினமான அம்மிக்கல்லின் மீது வைத்தான். எப்படி? தேவியின் மென்மையான கால்களை வர்ணிக்கிறார் பகவத்பாதர். கல்லான், அதாவது திடமான மனதுடைய அடியவர் மனத்திலும் வசிக்கக்கூடிய ஈசனோடு தேவியும் அங்கே இருக்க நேரும் என்பதால் அதற்கு பழக தேவியின் அடித்தள தாமரைகளை அம்மியில் ஈசன் ஏற்றி வைத்தானோ என நினைக்க தோன்றுகிறது. இவ்வாறு தேவியை தியானிப்பவர் எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுபட்டு புகழோடு வாழ்வார்கள் என்பது. இதற்கு ஒப்பு நோக்க அபிராமி அந்தாதி பாடல் 59வது. தஞ்சம் பிரிதில்லை ஈதல்லது என்று உன் தவநெறிக்கே நெஞ்சம் பயில நினைக்கின்றிலேன் ஒன்றை நீள் சிலையும் அஞ்சு அம்பும் இக்கலராக நின்றாய் அறியாயனினும் பஞ்சு அஞ்சும் மெல்லடியாரடியார் பெற்ற பாலரையே.